என்னது இது? இதோ பாருங்க, இந்த பணத்தை வாங்கிக்கிட்டு போய் இதே மாதிரி பெருசா ஒரு பங்களா கட்டணும். அந்த செல்வத்தோட வீட்டை விட நம்ம வீடு பிகா இருக்கணும். இத பாருங்கப்பா, இந்த பிளான் பிரகாரம் எனக்கு தனியா 3வது மாடியில ஒரு ஸ்விமிங் பூல் கட்டி தரணும். இன்ஜினியர் கிட்ட சொல்லியாச்சு. இதோ பாருங்க, மீதி பணத்துல பிக் பிசினஸ் பண்ணணும். இதெல்லாம் எனக்கு நியாயமா படல. நியாயம் பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த உலகத்துல வாழவே முடியாது. பேசாம இருங்க. வாங்க 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 உட்காருங்க. என்ன விஷயம்? ஒண்ணு இல்லைங்க, சொத்து எல்லாம் திருப்பி ஆயிட்டு போலான்னு வந்திருக்கோம். சொத்தா? எங்க சொத்து? உங்களுக்கு ஏது சொத்து? எல்லாம் செல்வம் சம்பாதிச்சதுதானே. அது எங்களுக்கு தெரியுங்க. நீங்க தான் ராஜன் பேர்ல சொத்தை எழுதி வைங்க, சமயம் வர்றப்போ உங்க பேர்ல மாத்தி தரேன்னு சொன்னீங்களே. ஆமா சொன்னேன். இப்ப ராஜனை கேட்டா ஏன் சொத்து திருப்பி தர முடியாதுன்னு சொல்றான். என்ன பண்ண சொல்றீங்க? ஐயோ, என்னங்க இது? அநியாயமா இருக்கு, அக்கிரமா இருக்கு, பகல் கொலையா இருக்கு. என்னங்க பேசாம இருக்கீங்க? வாயை திறந்து கேளுங்களே. அவசியமா சத்தம் போட்டு கலாட்டா பண்ணா மானம் கெட்டு போயிடும். ஜாக்கிரதை. செல்வம் உங்க பேர்ல எழுதி வச்ச சொத்தை அவன் கேட்கும் போது திருப்பி எழுதி தர மறுத்தீங்கல்ல, அது மாதிரிதான் இது. மரியாதையா வெளியே போ. ஏன் இப்படி வயிற்றுல வாயில அடிச்சுக்கிற? இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன். தம்பி கேட்டப்போ ஒழுங்கா நாம கையெழுத்து போட்டு கொடுத்திருந்தா இப்ப நடு ரோட்ல நிக்க வேண்டிய நிலைமை நமக்கு ஏற்பட்டிருக்காது. 3வது மாடியில ஸ்விம்மிங் பூல், பிக் ஹவுஸ். முதலாளி, நடந்த விஷயம் எல்லாம் கேள்விப்பட்டு ரொம்ப வேதனைப்பட்டேன். என்னால அதுதான் முடியும். நான் வந்தது உங்களுக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ, ஆனா என் மனசு கேட்கல முதலாளி. யாருடா முதலாளி? நான் உங்ககிட்ட முதலாளி மாதிரி நடந்துக்கிட்டேன். உனக்கு என் பேர்ல கோவம் இருக்கும், எனக்கு தெரியும். ஆனா அதை பழி வாங்கறதுக்கு இதுதான் நேரம். வாங்கடா, எல்லாரும் வாங்க, வந்து குத்திட்டு போங்க. செல்வம், நான் அதுக்காக வரலடா. இந்த பீட்டருக்கு உன்னை விட்டா வேற யாரா இருக்கிறாங்க? எனக்கு தெரியலடா பீட்டர். இந்த பணம் போனது பெருசு இல்ல, சொத்து போனது பெருசு இல்ல, அது போகும் வரும். பீட்டர், உனக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. இந்த வீட்டுல எங்க அண்ணனையும் அண்ணையும் நான் எப்படி பார்த்துருந்தேன் உனக்கு தெரியல. ஆனா போச்சுக்கணும் போயிட்டாங்கடா எல்லாரும். எனக்கு புரியலையே, இந்த உலகத்துல பணம் பெருசு. சொந்தமா சம்பாதிக்க முடியாதவங்களுக்கு பிரத்யார்ப்பணம் தாண்டா பெருசு. என்ன சொன்ன? இன்னொரு தடவை சொல்லு. சொந்தமா சம்பாதிக்க வக்கலாதவங்களுக்கு சும்மா வர்ற பணம் தான் வெள்ளண்டா. நல்லா சொன்னடா, நல்லா சொன்ன. இது தெரியாம நான் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு போயிட்டேன்டா. இப்ப எனக்கு சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். முந்தி புதுசா போட்டு வாங்கின புதுசுல ஒருத்தன் வரமாட்டேன்ட்டான். அப்போ நீ வந்த ஞாபகம். அப்போ இந்த சந்தோஷம்டா எனக்கு. இப்ப சாப்பாடு ரெடியா? ஒரே தட்டு 2 பேருக்கும். நான் கொஞ்சம் ஓட்டுறேன்.
ஆசையா இருக்கா? பீட்டர், எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே இந்த கடல்ல தான். கார்த்திகை துணி கூட இல்லாம வெறும் புயலா இருந்த என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்கினதே இந்த கடல்ல இருக்கிற மீன்கள் தான். மனுஷனுக்கு மனுஷன் நன்றி மறக்கலாம், ஆனா இந்த கடல் மீன்களுக்கு நாம நன்றி மறக்க கூடாது. பீட்டர், நான் செத்து போயிட்டேன்னு வச்சுக்க, எல்லா பயலோடும் உயிரோடய வறுக்க போறான். நான் செத்து போயிட்டேன்னு வச்சுக்க, எல்லா பயல்களும் மாதிரி என்ன மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சிடாத, கடல்ல தூக்கி விட்டு மீனை தின்னு வளர்ந்த இந்த உடம்ப மீனே தின்னட்டும்.